Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு வீக்லி ரீடிங். இந்த வாரம் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, ஸ்மைல் ப்ளீஸ். தெரியுதா? வெயிட். ஸ்மைல் ப்ளீஸ். பைல் நம்பர் 1. Pile number 2 in the color. Pile number 3 white color. So in the mono pile la edu venalum choose panikonga. More than one pile, yes, தாராளமா. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் ஸ்மைல் ப்ளீஸ் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். பைல் நம்பர் 1, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது for pile number 1? Pile number 1. Okay, so papo Fool card. Okay, so very good. Beginning is good. 5 of yes. See, மூணு மேஜர் அண்ட் டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. பட் இது வந்து கண்டிப்பாக வந்து இட் இஸ் அ டைம் ஃபார் ரிலாக்ஸேஷன் அப்படி தான் இருக்கு. ஓகேங்களா? பைல் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்மைல் ப்ளீஸ் ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஏன் அந்த டாபிக் வந்துச்சு? அந்த பைல் வந்து ஏன் சூஸ் பண்ணுனீங்க? பிகாஸ் ஒரு விஷயம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாரம் வந்துட்டு ஒரு நல்ல நியூஸ் உங்களை தேடி வரும். அதாவது மனசார நீங்கள் வந்து சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இப்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இதுதான் உங்களோட இப்போ கரண்ட் ட்ரூ செல்ஃப் இப்படி தான் வந்து இருக்குது. லைக் டூ நெகட்டிவ், டூ டார்க்னஸ். எவ்வளோ வந்து உங்களுக்கு பீப்புள் அட்வைஸ் பண்ணாலும், எவ்வளோ மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தா கூட, எத்தனை ரீடிங்ஸ் எடுத்தா கூட நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சுத்தமாக கிடையாது ஃபார் பைல் நம்பர் 1. ஆனால் அந்த ஃபேஸ்லேயே நீங்கள் வந்துட்டே இருக்கீங்க. பிகாஸ் சம் டார்க்னஸ் உங்களை ஹோல்ட் பண்ணுது. பட் இந்த ஒரு வாரம் வந்துட்டு கொஞ்சம் அதிலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. யூ வில் கெட் ஃப்ரீடம். மோஸ்ட்லி ட்ராவலிங் வந்துட்டு பாசிபிள். ட்ராவலிங் அப்படின்னா வந்து ஒரு சில பேர் லாங் டிஸ்டன்ஸ் போகலாம், இல்லைனா ஒரு டூர் மாதிரி பிளானிங் பண்ணி போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்களோட லோக்கல் பிளேசஸ்லேயே வந்துட்டு நிறைய ஷாப்பிங், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறேன், ஒரு ட்ராவலிங், ஹோட்டல் போகிறது, புதுசாக ஏதாவது ஒரு லொக்கேஷன்ஸ் அண்ட் டெம்பிள். ஸோ இந்த மாதிரியான ஒரு லோக்கல் ட்ராவல் ஆல்சோ வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வாரம் வந்துட்டு கண்டிப்பாக ட்ராவலிங் நிச்சயமாக இருக்கும். அது எந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கனாலுமே வந்துட்டு உங்களோட ரெகுலர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல்ல இருந்து ஒரு கொஞ்ச நேரமாவது வந்துட்டு நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு மொமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ உங்களை வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி இல்லைனா வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தவங்க டெஃபினெட்லி கால் பண்ணுவாங்க. நோ மட்டும் சொல்லாமல் போயிட்டு வாங்க. பிகாஸ் ட்ராவல் மச் நீடட் உங்களுக்கு இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. உங்களோட மைண்ட் செட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு. ஓகே, அண்ட் வந்து பைல் நம்பர் 1 வந்து கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப டயர்டாக, ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லேசி. கொஞ்சம் வேலை செஞ்சால் கூட பாடி பெயின் வருது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. நிறைய வேலைகள் இருந்தால் கூட செய்ய முடியறது இல்லை. பிகாஸ் மென்டலி எக்ஸாஸ்ட் ஆயிருக்கீங்க. அதோட ரிஃப்ளெக்ஷன் உங்கள் ஃபிசிக்கல் பாடியில் வந்துட்டு காமிக்குது. ஓகே, ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஏன்னா வந்து ஹெல்த் ஒரு மேஜர் சேலஞ்ச் அண்ட் மேஜர் கீ திங் ஃபார் பைல் நம்பர் 1.
ஹெல்த் மட்டும் உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு லோ ஆச்சு அப்படின்னா உங்களோட என்டையர் டேலண்ட், என்டையர் லக்கு, என்டையர் வேலைகளும் போயிடும். பிகாஸ் இப்போ பயல் நம்பர் 1, நீங்க ஒரு வேலை செஞ்சா மட்டும்தான் உங்க லைஃப்ல அது நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை தவிர வேற ஒரு ஆள் வந்து உங்களுக்கு வேலை செய்யவும் மாட்டாங்க, அது நடக்கவும் நடக்காது. உங்க லைஃப் உங்க கையில, தட்ஸ் இட். உங்களை டிபெண்ட் பண்ணி பீப்புள் இருப்பாங்களே தவிர நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இல்லை, அதுக்கான ஒரு பிளெஸ்ஸிங்குமே வந்து யூஸ்வலி பயல் நம்பர் 1க்கு கிடையாது. செல்ஃப் மேட் பர்சன் ஆல்வேஸ் வந்துட்டு தனிப்பட்ட முறையில தான் எதுவுமே வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு ரியலைசேஷனுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ தட் நீங்க உங்களோட ஓன் ஹெல்த்தை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ரைட்? ஸோ தென் மேஜரான ஒரு மாற்றம் இருக்கும், லைக் ஜம்ப் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களோட வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல. ரொம்ப நாளா ஒரே பிளானிங் பண்ணிட்டே இருக்கீங்க, இன்னும் முடிவே எடுக்கல, ஜஸ்ட் பிளானிங் பிளானிங் பிளானிங், அவ்வளவுதான். அடுத்தடுத்த ரியாலிட்டியில ஸ்டெப்ஸ் இன்னும் எடுக்காம இருந்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு ஒரு நியூ ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க. ஸோ ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வைப்பீங்க, கொஞ்சம் சீரியஸ்னஸ் தெரியுது. ஆனால் ஒரு பக்கம் வந்துட்டு உங்களோட சீரியஸ்னஸ் ரொம்ப ஹையா இருந்தா கூட ஹெல்த் வந்து ரொம்ப லோ ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ 1 or 2 days வந்துட்டு ரெஸ்ட் எடுங்க, கம்ப்ளீட் ரெஸ்ட். வேலை சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் மைண்ட்ல வரவே கூடாது, கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுங்க. இல்ல என்னால வீட்டில் இருந்தா ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது, நான் அகெயின் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னா கோ அவுட், வெளியே போங்க, டிராவல் பண்ணுங்க, ரைட்? ரெஸ்ட் வந்து மேண்டேட்டரி ஃபார் திஸ் வீக் பயல் நம்பர் 1க்கு. ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் இஸ் ஓகே. ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தனிமை வந்து ரொம்ப சம்டைம்ஸ் சேலஞ்சாக இருக்கும் இந்த ஒரு வாரம். ரொம்ப இந்த ஒரு உங்களுக்குன்னு ஒரு துணை இல்லையே, அந்த ஒரு பார்ட்னர் இல்லையே, அப்படி இருந்தாலுமே அந்த ஒரு நல்ல பாண்டிங்ல இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் அதிகமாக இருக்கும். எஸ்பெஷலி நைட் டைம்ஸ், ஈவினிங், லேட் ஈவினிங்க்கு அப்புறம். அண்ட் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க சிங்கிள் லைஃப்பை, ரொம்ப ரொம்ப அந்த லோன்லியான ஒரு லைஃப்பை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும் இந்த ஒரு வாரம். ஸோ யூனோ கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ், ஒரு பார்ட்னர் உங்களுக்குன்னு இருக்கணும் அப்படி ஒரு சப்போர்ட் தேவை, உங்களுக்குன்னு ஒரு துணை இருக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் ரொம்ப அதிகமாகவே வந்துட்டு தெரியுது. ஸோ அது ஒரு சேலஞ்ச் தான் இந்த ஒரு வாரம் வந்து, அது ஒரு பிக்கெஸ்ட் சேலஞ்சாக இருக்கும். பட் ஆனால் ரொம்ப திங்க் பண்ணாதீங்க, ரைட்? இது வந்து என்ன அப்படின்னா உங்களோட அந்த லோன்லினஸ், அந்த ஒரு வீக்னஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஹெல்த் தான் வந்து காரணம். ஃபிசிக்கல் ஹெல்த் ரொம்ப வீக் ஆகிறப்போ கண்டிப்பாக வந்துட்டு சப்போர்ட் தேவை, ரைட்? பீப்புளோட சப்போர்ட் தேவை. ஸோ அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கே தவிர மேஜர் இஸ் ஓகே. யூ கேன் ஓவர் கம் திஸ். இதை வந்து ஓவர் கம் பண்ணலாம். பட் நான் சொன்ன ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த வாரம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. தேங்க்யூ. பயல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ ஃபார் பயல் நம்பர் 2க்கு வந்துட்டு இந்த ஒரு வாரம் வந்து எப்படி இருக்கு, உங்களோட எனர்ஜி லெவல் அண்ட் உங்களோட சூழ்நிலைகள் என்ன மாதிரி வந்துட்டு இருக்கு, பாசிட்டிவா இருக்கா இல்லைன்னா வந்து ஏதாவது மாத்திக்கணுமா பார்க்கலாம். ஸோ பயல் நம்பர் 2. ஓகே, Pile number 2, I think, okay, பார்க்கலாம். Yes, you got lovers and yes, 8 of sword and world card. Okay, so pile number 2க்கு something actually வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இது வந்து என்னன்னா, நீங்க இந்த ஒரு வாரம் வந்து ஒன்று நினைப்பீங்க, பட் நடக்கிறது என்னமோ வேறையாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு வாரம் வந்து ஒரு சில விஷயங்கள் ஃபார் பயல் நம்பர் 2 வெரி குயிக்காக இருக்கும். ஆனால் அது வந்து டெம்பரவரியாக தான் இருக்கும். இப்போது நீங்கள் ஆல் ஆஃப் அ சடன் நார்மலாக இருப்பீங்க, ஆல் ஆஃப் அ சடன் ப்ரேயர், ஸ்பிரிச்சுவல், திடீர்னு கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க, ரொம்ப ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, ரொம்ப ஏதாவது ஸ்போர்ட்ஸ் மேலே அதிக இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சு நீங்களாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் ஜாயின் பண்ணுறது இல்லைனா வந்து கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறதுன்னு டக்குன்னு ஏதோ ஒரு வேலை பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது இந்த ஒரு வாரம். ஸோ உங்களை மீறி ஒரு சில ஆக்ஷன்ஸ், ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நடக்கும் டெஃபினெட்லி. ஆனால் இது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் திடீர்னு ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது இந்த ஒரு வாரம் மட்டும்தான் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் பண்ண மாட்டீங்க.
ஸ்போர்ட்ஸ் அது இந்த ஒரு வாரம் வந்து ஜாயின் பண்ணுவீங்க, சூப்பர் ஆக்டிவாக இருப்பீங்க, வெரி மச் பேஷனேட்டாக இருப்பீங்க, அண்ட் தென் அவ்வளோதான் போயிடுச்சு. ஸோ இது வந்து வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஆனால் அது நீங்கள் பண்ண மாட்டீங்க, யூனிவர்ஸ் ஏதாவது ஒரு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் எடுத்த உடனே எனக்கு இந்த மெசேஜ் தான் வந்து டக்குன்னே வந்துச்சு. ஸோ பட் ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம் ஃபார் பைல் நம்பர் 2, ஓவர் அனலைஸ் பண்ண வேண்டாம் எதையுமே. ஓகே, எதையுமே வந்துட்டு ஓவரா அனலைஸ் பண்ணிட்டு இது ஏன் இப்படி நடக்குது, இது நான் பண்ணல அப்படின்ட்டு ரொம்ப கொஸ்டின்ஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த ஒரு வாரம் வந்துட்டு பைல் நம்பர் 2 கொஞ்சம் கம்யூனிகேஷன், வார்த்தைகள் கவனங்க. நீங்க வந்து ஒரு சாதாரணமா சொல்ற வார்த்தைகள் வேற மாதிரி போகும். எஸ்பெஷலி சிப்ளிங்ஸ் விஷயத்துல ரொம்ப கவனம். நீங்க ஏதாவது ஒரு சோஷியல் மீடியால ஸ்டேட்டஸ் போடுறதா இருந்தா கூட அதிலும் ரொம்ப கவனம். நீங்க கேஷுவலா ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, பட் ஆனா அது உங்க ஆப்போசிட் சைட்ல ஒரு ரூடா தெரியும், ரொம்ப ஒரு ஆட்டிடியூடா தெரியும். அது தேவையில்லாத ஒரு ஃபைட்டோ இல்ல ஒரு எமோஷனல் டிராமாஸ் அந்த இடத்துல வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எதையும் சொல்லாதீங்க, எந்த அட்வைஸும் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ வார்த்தைகள் கொஞ்சம் யோசிச்சுட்டு பேசுறது வந்து நல்லது. ஓகேங்களா? தேவையில்லாத இடத்துல உங்க ஒப்பீனியன்ஸ் வேண்டாம். ஸோ ஆல்ரெடி நல்லா இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு அன்னெசரியான ட்ராமாஸ் உருவாகிறதுக்கு சூழ்நிலைகள் வந்து ஃபேவர் பண்ணுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒரு சில என்ன எமோஷன்ஸ் உங்களை ரொம்ப ட்ரிகர் பண்ணுதோ, என்ன எமோஷன்ஸ் உங்களை வந்துட்டு தேவையில்லாத ஒரு விஷயங்களை பண்ண வைக்குதோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி வந்துட்டு. உங்களை சுற்றி பீப்புள் இருந்தால் கூட இந்த ஒரு வாரம் ரொம்ப தனிமை வந்து அதிகமாக தெரியுது. ஏன்னா நீங்கள் ஒரு பர்சன் கிட்ட இருந்து லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, பட் ஆனால் அந்த பர்சன் கிட்ட இருந்து அதுக்கான ஒரு லவ் இந்த ஒரு வாரம் கிடைக்கிறது கஷ்டம். என்னடா இப்படி நெகட்டிவாக சொல்கிறாங்களே நினைக்காதீங்க. திஸ் இஸ் நாட் நெகட்டிவ், ஆக்சுவலி இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பர்சனோட லவ் இந்த ஒரு வாரம் அதிகமாக எதிர்பார்ப்பு இருக்கும், பட் ஆனால் அது கிடைக்காது. அது கிடைக்கிற டைமில் நீங்கள் அவைலபிளாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் கேட்குற டைமில் அந்த பர்சன் கிட்ட இருந்து நோ சைன் தான் வருது. ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் இந்த ஒரு வாரம் மட்டும் அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேண்டாம். செல்ஃப் கேர் இஸ் மஸ்ட். ஓகேங்களா? செல்ஃப் கேர் ரொம்ப தேவை. அண்ட் கெரியரை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ் எனர்ஜி தெரியுது. ஸ்ட்ரெஸ் எனர்ஜி அப்படிங்கிறப்போ வந்துட்டு ஒரு விருப்பப்பட்டு செய்யற மாதிரி இருக்காது, ரொம்ப ஃபோர்ஸ்டா அந்த வேலையை செய்யற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த டாஸ்க், அதாவது நீங்க போய் ரெஸ்ட் எடுக்க ஒரு 5 நிமிஷம் போய் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறப்போ தான் வருவாங்க மெசேஜ், கால். ஸோ ஒரு விருப்பப்பட்டு ஒரு தேர்ஸ் அ டைம் நீங்கள் உங்கள் வேலையை விருப்பப்பட்டு செஞ்சீங்க, இப்போ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி செய்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப இந்த டைமுக்கு நான் அதை செஞ்சே ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஹெல்த் வைஸும் சரி, அந்த வேலை மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டுமே வந்துட்டு இந்த ஒரு வாரம் கண்டிப்பாக சேலஞ்ச் தான். ஆக்சுவலி ஆல்ரெடி நீங்கள் வந்து அப்படி தான் இருக்கீங்க, அது இந்த வாரம்னு கிடையாது, ரீசெண்ட் டைம்ஸாகவே இப்படி தான் இருக்கீங்க, ப்ரீவியஸ் வீக்ஸ் ஆல்சோ. பட் ஆனால் அது கண்டினியூ ஆகிற மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் எந்த ஸ்டெப்பும் இது வரைக்கும் எடுக்கலை. ஆல்ரெடி டயர்டா, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா, பிடிக்கல வேலை செய்யவே அப்படின்றதுல தான் ஜேர்னி வந்துட்டே இருக்கீங்க. அது ரிலேட்டடாக எந்த ஒரு முடிவும் சீரியஸாக நீங்கள் எடுக்காததுனால வரக்கூடிய டேஸும் கண்டினியூ ஆகும். ஸோ இது ரிலேட்டடாக ஒரு டெசிஷன் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும், ரைட்? அண்ட் பட் ஆனால் கெரியர் வந்துட்டு ஒரு சேலஞ்சுன்னு பார்த்தா அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் தான் ஒரு சேலஞ்ச். ரெஸ்ட் எடுக்க முடியாமல் இருக்கிறது தான் ஒரு சேலஞ்ச். ஓகேங்களா? நிறைய வந்துட்டு கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட், நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய வாட்டர் எடுத்துக்கோங்க. ஏன்னா டீஹைட்ரேஷன் நிறையவே காமிக்குது. அண்ட் ரொம்ப ஒரு குயிக்கான ஒரு ஹெட்டேக், குயிக்கான ஒரு டக்குன்னு கோவம் வருது பயங்கரமா. இந்த வீக் வந்துட்டு பயங்கரமா கோவம் வரும். அது வந்து பிகாஸ் ஆஃப் வீக்னஸ், நாட் பிகாஸ் அந்த பர்சன் மேலே வெறுப்பு, ஹேட்டெல்லாம் இல்லை, உங்களோட ஓன் வீக்னஸ் ஒரு ரீசன் தான். ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களோட கோல் மேலே உங்களுக்கு இந்த வாரம் வந்து ரொம்ப 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 கிரேவிங்ஸ் இருக்கும். கிரேவிங்ஸ் இன் த சென்ஸ் பொறுமை இருக்காது. எனக்கு குயிக்காக என்னோட கோல் இதுதான், அது நான் ஒரு 50 to 60% நான் குயிக்காக நான் போய் ரீச் ஆகணும், அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணணும், இப்படிதான் வந்து இருக்கும் உங்க மைண்ட் செட்.
கொஞ்சம் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்காது. இது என்னன்னா வந்துட்டு உங்கள் மைண்ட் வந்து தேவையில்லாத ஒரு தாட்ஸை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கு. பட் ஆனால் வந்துட்டு ஒரு நல்ல நியூஸ் என்ன அப்படின்னா, உங்களோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட வந்துட்டு அவங்க ஏதோ ஒரு 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 நல்ல குட் நியூஸோட வர மாதிரி இருக்கு. எனி குட் நியூஸ், ஏதோ ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக அவங்கள தேடி வர மாதிரி இருக்கு. கொஞ்சம் அதாவது ரொம்ப கஷ்டமாக ரொம்ப டார்க்காக இருந்தவங்களுக்கு ஒரு லைட் மாதிரி ஒரு பர்சன் வருவாங்க. ஸோ விச் இஸ் குட். ஓகேங்களா? தேர்ட் பர்சனோட எனர்ஜி ஷேரிங், தேர்ட் பர்சனோட மெமரிஸ் அது வந்து மோஸ்ட்லி இருக்காது. அது மாதிரி ஒரு தாட் வந்தா கூட கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. இந்த ஒரு வாரம் வந்துட்டு அதர் பர்சனோட எனர்ஜி வந்து நீங்க அப்சர்வ் பண்ற மாதிரி மோஸ்ட்லி இல்லை. ஆனா உங்களோட ஓன் நெகட்டிவ் எனர்ஜியிலிருந்து வெளியே வர்றது தான் வந்து சேலஞ்சா இருக்கும். இட்ஸ் லைக் நீங்க இந்த ஒரு வாரம் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்குவீங்க. யூ அண்ட் யுவர் இன்னர் செல்ஃப் அப்படிதான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ கொஞ்சம் வந்துட்டு லைக் 50-50 மாதிரி தான் இருக்கு இந்த ஒரு வீக். ஸோ யூ கேன் பேலன்ஸ். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ இந்த ஒரு வாரம் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைல் நம்பர் 3, உங்கள் எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு? உங்களோட file number 3. file number 3 வந்துட்டு ஒரு சில பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். ஃபைனலி ஒரு சில பீப்புள்னால இருக்கிற பிரச்சனைகள் வந்துட்டு முடிவுக்கு வரும். அதாவது அவங்க மேல உங்களுக்கு இருக்கிற அந்த வெறுப்பு வந்து ஒரு அமைதியாகும். அதாவது ஒரு லவ்வா மாறாது, பட் ஆனா வந்து ஒரு அமைதி, ஒரு ஹீலிங்கா கூட மாறும். அந்த அளவுக்கு ஒரு கோபம் வெறுப்பு இருந்த இடத்துல ஒரு அமைதி ஹீலிங்கிறது வருது. ஓகேங்களா? ஸோ ஒரு உங்களுக்கு பிடிக்காதவங்க கிட்ட வந்து டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்துட்டு டீல் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும். மேபி நீங்க அவங்கள வெளியில அவுட் சைட்ல மீட் பண்ணலாம், எங்கேயாவது டெம்பிள்ல இல்லைன்னா வந்து ஷாப்பிங்ல. ஸோ வந்துட்டு மீட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அவங்க தான் வந்து கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு அமைதியான ஒரு பேச்சுவார்த்தைக்கு பாசிபிள். அப்படி இல்லைன்னா வந்து உங்க சைட்ல நீங்க என்ன சொல்லணுமோ அதை கரெக்டா சொல்லிட்டு வர மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் வந்துட்டு பாசிபிள். ஓகேங்களா? ஸோ உங்க மனசுல இருக்கிற பாரம் இறங்கும். ஃபுல்லா இறங்காது, ஒரு அளவுக்கு இறங்கும். பிகாஸ் அவ்வளோ பாரத்தை வச்சிருக்கீங்க, நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்கு. பட் அதில் ஒரு விஷயம் வந்துட்டு சால்வ் ஆகுது. ஓகே, அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு வாரம் தெளிவு கிடைக்க போகுது. என்ன அப்படின்னா, நீங்க உங்களோட ஓன் எமோஷன்ஸ் வந்துட்டு ஒரு விஷயத்துக்கும் செட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு பாஸ்ட் இன்சிடென்ட்டுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸை நீங்க வந்து கிரியேட் பண்ணி செட் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கு இன்சைட் ஆஃப் யூ. ஸோ அது வந்து ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட், பட் நீங்க வந்து ஒருத்தவங்க மேல வச்சிருக்கிற எண்ணங்கள் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி அவங்க இல்லை, நீங்களா கற்பனை உலகத்துல பாதி டேஸ்ல இருக்கீங்கிறது வந்து தெரிய வரும். நிறைய டைம் நிறைய பீப்புள் சொன்னா கூட, நிறைய மெசேஜஸ் வந்தா கூட, உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்களா செல்ஃபா ரியலைஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆன்சரே கிடைக்கும். ஸோ அது வந்து இந்த ஒரு வாரம் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு அட்டென்ஷன், திடீர்னு ஒரு லவ், திடீர்னு ஒரு ஃபோன் கால்ஸ் அப்படி வரும். அதாவது ஃப்ரீயா இருக்கக்கூடிய பர்சன் பிஸியா ஆல் ஆஃப் அ சடன் மாறினா எப்படி இருக்கும்? உங்களை கண்டுக்காமே இருந்தாங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் ஒரு அட்டென்ஷன் கொடுத்துட்டு ஒன்னொன்னு ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட கேட்டுட்டு செய்யறப்போ தட்ஸ் டிஃப்ரெண்ட், ரைட்? அது மாதிரி ஒரு விஷயம் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு, பாசிபிள் இருக்கு. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. லைக் உங்களோட அந்த செல்ஃப் ஒர்த்தை வந்துட்டு ரியலைஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்.
ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு பைல் நம்பர் 3 ஒரு சில ஈவெண்ட்ஸ் அண்ட் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்துட்டு யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. பட் அது உங்களோட ஓன் ஆக்ஷன்ஸ், உங்களோட ஓன் எமோஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் இதுதான் வந்து அந்த கிடைக்கிற அந்த நல்ல விஷயத்த வந்து உங்கள் லைஃப்பில் ஸ்டேபிளாக வச்சுக்கிறதா இல்லை வந்து அது உங்களை விட்டு போகிறதாங்கிறது அதுதான் டிசைட் பண்ணும். எல்லாமே உங்களுக்கு யூனிவர்ஸே வந்து ஃபேவர் பண்ணிட மாட்டாங்க. உங்களோட ஆக்ஷன்ஸ் அண்ட் உங்கள் ரியாக்ஷன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ அமைதியாக இருங்க. கண்ட்ரோல்டு ரியாக்ஷன்ஸ் தேவை. ரியாக்டே பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, பட் கண்ட்ரோல்டான ஒரு ரியாக்ஷன்ஸ் தேவை. Your mind and your mood, your emotions, biggest enemy. பைல் நம்பர் 3க்கு யார் எனிமி? உங்களோட மைண்ட், மூட் அண்ட் எமோஷன்ஸ் தான் எனிமி, வேற யாரும் கிடையாது. யூ திங்க் நீங்கள் வந்து ஒரு தேர்ட் பர்சன் நினைக்கிறீங்க. நாட் அட் ஆல். நீங்கள் அந்த தேர்ட் பர்சனை கூப்பிட்டு வச்சு 4 சத்தம் போட்டீங்கன்னா போயிடுவாங்க. கரெக்டாக 4 பாயிண்ட் அவங்க கிட்ட வந்துட்டு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக போயிடுவாங்க. நீங்கள் இருக்கிற டைரக்ஷனுக்கே வரமாட்டாங்க. அவங்க உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது, உங்களோட ப்ராப்ளம் நீங்கள் தான், உங்கள் மைண்ட், எமோஷன்ஸ் அண்ட் மூட். ஃபர்ஸ்ட் இதை சரி பண்ணுங்க. நீங்கள் உங்களையவே கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க. தட்ஸ் த திங். அது உங்களுக்கு தெரியல. உங்களை நீங்கள் ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க. யூ நீட் டு லெட் யுவர் செல்ஃப் கோ அண்ட் கோ வித் த ஃப்ளோ. கோ வித் த ஃப்ளோங்கிறது தான். அது பண்ணவே மாட்டீங்க. ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல். லைக் 100%க்கு 200-300% வரைக்கும் செல்ஃப் கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க. விச் இஸ் நாட் குட். உங்களோட ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. நாட் குட். கெரியரில் கெரியரை பொறுத்த வரைக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஐடியாஸ் இருக்கும், பட் ஆனால் கன்ஃபியூஷன்ஸ் ஆல்சோ இருக்கு. ஐடியாவும் வரும், கன்ஃபியூஷனும் வரும். இதில் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு டிஸ்கஷனுமே போகும். இதிலே இந்த ஒரு வாரம் போயிடும். பைல் நம்பர் 3, ஐம் சாரி பட் தட்ஸ் த ஃபேக்ட். அதுதான் உண்மை. இந்த ஒரு வாரம் வந்து பேசிட்டு இருக்கிறதுலே போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு. ஒரு பக்கம் ஐடியா, ஒரு பக்கம் கன்ஃபியூஷன். இதில் என்ன டெசிஷனை கொண்டு வரலாம், அது ஒரு டிஸ்கஷன். அந்த டிஸ்கஷனுக்கு ஃபைனல் அவுட்கம் வந்து அடுத்த வாரம் தான். ஸோ கொஞ்சம் கெரியரில் வந்து லோ ஃபேஸஸ் தான் காமிக்குது. கொஞ்சம் ஆக்டிவ்னஸ் இல்லை. மேபி ஒரு வார்னிங் சைன் வரலாம் கெரியரில். நீங்கள் ரொம்ப லோ ஃபேஸில் இருக்கீங்கிற மாதிரி ஒரு வார்னிங் சைன் பாசிபிள். அந்த வார்னிங் சைனுக்கு அப்புறம் தான் நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக பாசிபிள். ஹெல்த் வைஸ் வந்து சூப்பர் ஆக்டிவ்லாம் கிடையாது. இட்ஸ் நாட் லைக் குயிக்காக ஆக்டிவ் அப்படிலாம் இல்லை, பட் பேலன்சிங். எனர்ஜி ட்ராப் அவுட் ஆகலாம், சம்வேர் ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், பட் நீங்கள் அதுக்கான குயிக் ரெமெடிஸ், அதுக்கான ஒரு குயிக்காக வந்து சரி பண்ணிடுவீங்க. ஒரு டிலே பண்ணிட்டு ரொம்ப பெருசாக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹெல்த் டாக்டர் வரைக்கும்லாம் போய் பார்க்குற மாதிரி இருக்காது. பட் ஆரம்பத்திலே வர்றப்போ வந்துட்டு ஒரு குயிக் ரியாக்ஷன்ஸ் அப்போவே சால்வ் பண்ணிடும். ஓகே. பைல் நம்பர் 3, ரொம்ப நாளாக ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதுக்கான டைம் வரமாட்டேங்குது. இந்த ஒரு வாரமும் அதுக்கான ஒரு வாய்ப்பு வரும், பட் டைம் தான் கொஞ்சம் சேலஞ்சாகவுமே இருக்குது. இந்த ஒரு வாரமே டைம் சேலஞ்ச் தான். நீங்கள் என்ன படிக்கணும், லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக வந்து ஒரு 20-30% கூட ரேர் தான். டைம் கிடைக்கிறப்ப உங்கள் எனர்ஜி சப்போர்ட் பண்ணாது, அண்ட் வைஸ் வர்சா. Okay, so that's all for pile number 3. Thank you. So that's all for weekly reading. It's quite different. இந்த டைம் வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு எனர்ஜி தான் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக வருது. 3 readings ஆல்மோஸ்ட் சேமாக தான் வருது, பட் quite be alert and stay hydrated. Thank you.